துருவஸ்துதி. துருவன் 5 வயது குழந்தை. சிற்றன்னையின் கடும் சொல் என்ற அம்பு தாக்கியதால் மனவேதனைப்பட்டு அம்மா சுனிதியின் உபதேசப்படி காட்டிற்கு தவம் செய்ய துருவன் வந்தார். வனத்தில் நாரத முனிவரை சந்தித்தார். நாரத முனிவர் கூறினார், குழந்தாய், நீயோ விளையாட்டு பிள்ளை, தவம் செய்ய வேண்டாம், அரண்மனைக்கு திரும்பிச் செல். பெரிய பெரிய ரிஷிகளும் யோகிகளுமே தவம் செய்து பகவானை அடைய முடிவதில்லை. தவம் செய்வது மிகவும் கடினம். அது மட்டுமல்ல, காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இன்று துக்கமாக உள்ளது, நாளை சுகமாக மாறும். ஒருவனுக்கு கர்மாதீனப்படி சுக துக்கத்தை பகவானே கொடுக்கிறார். நாளைக்கே உனது சிற்றன்னை உனது அப்பா மடியில் உட்கார அனுமதிப்பாள். ஆகையால் வீடு திரும்பிச் செல் என்றார். அதற்கு துருவன் கூறினார், நாரத முனிவரே, தாங்கள் கூறிய தத்துவ அர்த்தம் எதுவுமே என் காதில் விழவில்லை. ஏனெனில் நான் அறியாமையில் உள்ளேன். என் அப்பா உத்தானபாதன், தாத்தா ஸ்வயம்புமனு, கொல்லு தாத்தா பிரம்மாவை விட உயர்ந்ததொரு ஸ்தானத்தை அடைய விரும்புகிறேன். அதற்கு வழியை கூறுங்கள் என்றவுடன் நாரத முனிவர், குழந்தாய் துருவா, 3 யுகங்களிலும் பகவான் ஹரியுடன் நித்திய சம்பந்தப்பட்ட மதுவனத்திற்கு சென்று அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய். மனதை தூய்மை செய்யும் யமுனையில் ஒரு நாளைக்கு 3 முறை தீர்த்தமாடு. பகவானின் விக்கிரக ரூபத்தை தியானம் செய்து ஆராதனை செய்து காட்டில் கிடைப்பதை கொண்டு நைவேத்தியம் செய். எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே ஈடுபடு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற 12 எழுத்து மந்திரத்தை உச்சாடனம் செய். நீ பகவானை பார்க்க முடியும் என்று கூறினார். குருவான நாரதர் எந்த இடத்திற்கு போகணும், எப்படி உபாசிக்கணும், எந்த மந்திரத்தை சொல்லணும் என்று உபதேசித்தார். அதுபடிக்கு துருவனும் மதுவனத்திற்கு சென்று நாரதர் கூறியபடி தவம் செய்தார். முதல் மாதம் 3 நாளைக்கு ஒரு முறை பழம் கொட்டைகளை வந்து உண்டார். 2வது மாதத்தில் 6 நாளைக்கு ஒரு முறை புல் இலைகளை வந்து உண்டார். 3வது மாதத்தில் 9 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் மட்டும் அருந்தினார். 4வது மாதத்தில் 12 நாளுக்கு ஒரு முறை காற்றை மட்டுமே புசித்தார். 5வது மாதத்தில் பிராணனை கட்டுப்படுத்தி ஒரு தூணைப் போல எந்த அசைவுமின்றி ஒரே காலில் நின்று கொண்டு மனதை பகவானிடத்தில் செலுத்தினார். இவ்விதமாக துருவ மகாராஜா தனது உடலில் உள்ள அனைத்து துவாரங்களையும் அடைத்தார். அவரது உடல் அதிக பாரமானது. எல்லா உலகங்களிலும் உள்ள ஜீவராசிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தேவர்கள் பகவானிடம் முறையிட்டனர், என் பக்தன் துருவன் தவம் செய்கிறான், ஆகையால் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கப் போகிறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி பகவான் கருடாரூடனாக துருவன் முன்பு காட்சி கொடுத்தார். துருவனோ கண் திறக்காமல் தியானத்தில் பகவானை சேவித்து கொண்டிருந்தார். பகவான் மனத்திரையில் தன் ரூபத்தை மறைத்தார். கண் திறந்து பார்த்த துருவன் மனத்திரையில் பார்த்த அதே ரூபம் தன் கண் முன்னாடி நிற்பதை பார்த்து பரவசமானார். கையும் காலும் ஓடவில்லை. என்ன செய்வது என்று புரியவில்லை. சாஷ்டாங்கமாக பகவானின் தாமரை திருவடிகளில் விழுந்து வணங்கினார். பகவானை ஸ்துதி செய்ய நினைத்தார். வாயில் வார்த்தை வரவில்லை. அந்தர்யாமியான பகவான் தன் கையில் உள்ள சங்கினால் துருவனின் தலையில் வைத்து அனுகிரகம் செய்தார். துருவனுக்கு வேதாந்த ஞானம் ஏற்பட்டது. ஜீவாத்மா பரதந்திரன் பகவானுக்கு அன்பு தொண்டு செய்வதே அவனது சொரூபம் என்று உணர்ந்தார். உடனே ஸ்துதி செய்தார். யோ அந்த பிரவேஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்தகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம் சஹஸ்த சரண ஷவன துவகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஹே பகவன், நீரே எனக்கு மயர்வர மதிநலம் அருளினீர். நீரே அனைத்து சக்திகளுக்கும் இருப்பிடம். அந்தக பிரவேஷ்ய மம வாச்சம், நீர் என்னுடைய வாக்கினுள் புகுந்து எனக்கு பேசும் சக்தியை கொடுத்துள்ளீர். அது மட்டுமல்ல, அஸ்த சரண ஷவன தொக்கு பிராணன் என மூக்கு, கை, கால்கள், தோல், பிராணன், கண், காது ஆகிய எல்லா புலன்களுக்கும் உயிர் சக்தியை கொடுத்துள்ளீர். அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னுடைய வந்தனங்களை சமர்ப்பிக்கிறேன் என்று துருவன் முதல் ஸ்லோகத்தில்
சுதி செய்கிறார். ஹரே கிருஷ்ணா.